ஞானமயம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சனி பகவானை கண்டு இந்த மக்கள் ஏன் பயப்படுறாங்க, ஏன் அஞ்சி நடுங்கிறாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சனி பேச்சு நடந்துச்சு. கும்பராசியில் இப்போ சனி வந்து அமர்ந்திருக்கிறாரு. இப்போ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஜென்ம சனி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. சரி, இது ஜாதக ரீதியாக இந்த மாதிரி சனி வந்து நம்ம ராசியில் உட்காந்துருச்சு அப்படி சொல்லி பயப்படுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து உட்கார்ந்த பிறகு ஒரு 7.5 வருஷத்துக்கு நம்ம ராசிக்கு முன்னாடி, நம்ம ராசிலேயும் நம்ம ராசிக்கு பின்னாடி ஒரு 7.5 வருஷ கணக்கம் நம்ம போட்டு துன்புறுத்துது, போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுக்குது. இந்த சனிக்கு வேறு வேலையே இல்லையா? முதல்ல நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது நினைப்பேன், இந்த மாதிரி இந்த கிரகங்கள் வந்து மனிதனை இப்படி ஏன் கஷ்டப்படுத்தணும், ஏன் நிம்மதியாக இருக்க விடாதா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடாதா, அப்படி இந்த கிரகங்களுக்கு மனிதர்களை துன்பப்படுத்துறது என்ன தான் ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லி நான் நினைப்பேன். அப்படி நினைக்கும் பொழுது நாம் வந்து மனிதர்கள் மேலே அன்பாகவும் பற்றாகவும் இருப்பது போலவும், இந்த கிரகங்களும் இறைவனும் மனிதர்களுக்கு எதிராக துன்பத்தை கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களாகவும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி அதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. இப்போ வரைக்கும் அதை மட்டுமே திரும்ப திரும்ப எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சனி வந்துடுச்சா போச்சு, நீ அப்படி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, சனிங்கிறவர் நம்மளை துன்பத்துக்கு உள்ளாக்குறவர் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துடுறோம். சரி, இது ஏன் இங்கே நடக்குது, இது ஏன் இந்த சனி இங்கே வந்து உட்காருது, ஏன் இது நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை ரீசனையும் அது என்ன சொல்ல வருதுங்கிறதையும் முதல்ல நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஒரு உண்மையான புரிதலிருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஏன் அங்கே உட்காருது அப்படின்னா, நம்மளுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் எந்த கிரகம் எங்கே போய் உட்கார்ந்தா நம்ம செய்ததனுடைய எதிர்வினை திருப்பி கொடுத்தா சரியாக இருக்குங்கிறதுனுடைய பிரதிபலன் தான் அதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்வினைங்கிறது என்ன? நமக்கு சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்படுகிறது. அது நமக்கு நல்ல கல்வி, இப்போ நல்ல பொருளாதாரம், நல்ல பதவி, பணம், எது வேணாலும் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் பொழுது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு என்ன தோன்றும் என்றால், ஆணவம், கர்வம், பெருமை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இவங்க தான் அவங்க தாங்கிற எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. யாருக்கு இது வந்தாலும் அது தானாகவே அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஆணவத்திலிருந்து சில தவறுகளை நாம் செய்வோம். ஏன்னா நம்ம யாரும் கேட்க முடியாது, நாம் அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, அதிலேருந்து அதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த மனித சட்டங்களை நாம் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் இயற்கையின் சட்டத்தில் நம்ம எந்த சூழலையும் நம்ம தப்பிக்க முடியாது. இந்த கிரகங்களானது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது 24 மணி நேரம். இப்போ இருட்டில் தானே இருக்கிறோம், யாரும் பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இருட்டாக இருந்தால் தான் சனி நல்லா தெளிவாக பார்ப்பாருங்கிறது நமக்கு புரியுறதில்ல. இப்போ யாரும் பார்க்காத இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, யாரும் பார்க்காத இடம்னு சொல்லி ஒரு இடம் கிடையவே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியுறதில்ல. நம்ம அறிவுக்கு யாரும் பார்க்கலங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறோம். அல்லது ஒரு வேளை செஞ்சாலும் பிறர் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில் நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடறோம். அதன் அடிப்படையில் சனி நம்மளுடைய செயல்களை அவர் பதிவு செய்கிறார். பதிவு செய்யப்பட்டு அது எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த காலகட்டத்தில் எந்த வயசில் அதை திருப்பி கொடுக்கணுமோ அந்த காலகட்டத்தில் அதை திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போது நாம் குறைந்தபட்சம் போன ஜென்மங்களை நம்ம இன்னும் நல்லா செஞ்சோமா கெட்ட செஞ்சோமா அப்படி சொல்லி நமக்கு தெரியலை அப்படின்னு இருந்துக்கிட்டாலும், இந்த ஜென்மம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த நிமிடத்தில் நம்ம விழிப்புணர்வோடு தான் இருக்கிறோம். இந்த நிமிடத்தில் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ளதை பிறருடைய நலனுக்காகவும் குறைந்தபட்சம் தீங்கு செய்யாமலும் இருந்துக்கிட்டால் கூட போதுமானதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வரணும். சனியை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றோம், ஆனால் சனியினோட காரகத்துவத்தை பார்த்தா அவமானப்படுத்துகிறோம். ஒரு ஊனமுற்றோர், ஒரு குப்பை அள்ளுறவங்க, ஒரு பிச்சை எடுக்கிறவங்க, இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவங்கள ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு தோணுது. ஆனால் யார் ஒருவரை நாம் அவமானப்படுத்துகிறோமோ, ஏளனம் செய்கிறோமோ, அவர்களுடைய கர்மா கழிகிறது, நமக்கு கர்மா உருவாகிறது அந்த இடத்துல. இது தெரியறதில்லை. இது தெரியாமல் நாம் அவங்கள அவமானப்படுத்திடுறோம். அதே போல தான் இந்த காரகத்துவங்களை நாம் எப்படி நடத்துகிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய விருப்பாதி வரக்கூடிய விஷயங்கள் அமையும். இந்த மாதிரி நபர்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இவர்களெல்லாம் நம்மை போல் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க தான். அதாவது இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இதற்கு முன்னாடி ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, நல்லா வாழ்ந்தவங்க தான். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதால்
பிறரை அவமானப்படுத்தியதால், பிறரை ஏமாற்றியதால், பிறரை ஊனமாக்கியதால் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம் கண்முன் தோன்றுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஜாதகம் பார்க்குறோம். அந்த ஜாதகத்தில் அவருக்கு சனி சரியில்லை, கிரக நிலைகள் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு பரிகாரமாக சனியினுடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களை போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்யுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்துக்கு அளவாக செஞ்சு நம்ம தப்பிச்சா போதும்டா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு செஞ்சிட்றாங்க. ஆனால் உண்மையிலாகவே நம்ம அதை ஏன் ஒரு பரிகாரமாக செய்யாமல் உண்மையாகவே நம்ம அவர்கள் மேல் ஒரு அன்பு செலுத்தி நம்ம அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வரணும். அப்படி வரும்பொழுது நம்ம சனி வருவாரா தண்டிப்பாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. காரணம் என்னென்னா அவர் நேர்மையானவர், நாம் நல்லதாக செஞ்சுருக்கிறோம். நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம், போலீஸ்காரங்க செக் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சைடு நம்ம சரியாக இருந்தோம்னாக்கா அவங்க போலீஸ்காரங்க நின்றுருந்தா என்ன, செக் பண்ணால் நமக்கு என்னென்னா நம்ம தைரியமாக போகலாமே. இப்போ நம்ம பயப்படுறோம்னாலே நம்ம சைடு குற்றம் இருக்குதுங்கிறது நம்ம மனசாட்சி நமக்கு காட்டி கொடுக்குதே. இந்த பூமியில் சனியினுடைய படைப்புகள் யார், சூரியனோட படைப்பு யார், சந்திரனோட படைப்பு யாருன்னு எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியும் நம்ம பண்ண வேண்டாம். சரி, சந்திக்கும் நபர்கள் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, யார் கூடெல்லாம் பழகிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரின் மூலமாகவும் ஒன்று கர்மா கழியும் அல்லது கர்மா கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் நேர்மையாக இருந்தால் சனி வரும்போது நமக்கு நல்லதே செய்வார். இறைவன் எப்படிப்பட்ட அதாவது சனி பகவானிடம் ஆயுளையும் தொழிலையும் மக்கள் தொடர்பையும் கொடுத்து வச்சுருக்கிறார். அப்போது நாம் இந்த சனியோட காரகத்துவத்தில், சனியோட ஆசீர்வாதத்திலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய முக்கியமானது பணம் பொருளுங்கிற எல்லாத்தையும் தாண்டி ஆயுளுங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆயுள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தர்மம் நம்மை காப்பாற்றும், புண்ணியம் காப்பாற்றும். அதுதான் செய்த தர்மம் தலை காக்கும்னு சொல்லி சொன்னாங்க. தர்மத்தின் வழியில் நடக்கிற நமக்கு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா கஷ்டப்படுத்திடுவாரான்னு சொல்லி யோசிக்க வேண்டியதில்லை. சனி தசை நடக்கும் பொழுது கோச்சார ரீதியாக சனியால் பாதிக்கப்படுறவங்களும் சரி, ஆனால் சனியோட திசை நடக்கிறவங்க பாதிக்கப்படுறவங்களாக இருந்தாலும் எல்லாருமே பாதிக்கப்படுறது கிடையாது. சனியினால் பெரிய தொழிலதிபர் ஆனவங்களும் உண்டு, பெரிய அளவில் பணக்காரங்கள் ஆனவங்களும் உண்டு, கடுமையான துன்பங்கள்லேருந்து மீண்டு வந்தவங்களும் உண்டு. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா செஞ்சால் நல்லது நான் செய்ய போகிறேன், கெட்ட செஞ்சால் கெட்ட செய்ய போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு பதிலாக இருக்குது. இந்த பதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம நல்லதை செய்வோம், நல்லது நடக்குதா இல்லையாங்கிறத பற்றின கவலை வேண்டாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினோட விதி பிரகாரம் எதை செய்கிறோமோ அது திரும்ப வருமா இல்லையாங்கிறத பற்றின சந்தேகம் நமக்கு தேவையில்லை. மாங்காய் விதையை போட்டோம்னா அதுலேருந்து தேங்காய் மரம், தென்னை மரம் வர்றதில்லை. ஒரு கொய்யா விதையை போட்டோம்னா அதுலேருந்து ஆப்பிள் செடி வளர்றதில்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் பிரபஞ்ச விதிப்படி எது விதைக்கப்பட்டுள்ளதோ எத்தனை வருடமானாலும் அதுதான் திரும்ப முளைக்கும்ங்கிறது அந்த விதியாக இருக்கும் பட்சத்தில் நாம் எப்போதுமே என்ன முளைக்கும் என்பதில் கவனம் வேண்டாம், நாம் தினசரி என்ன விதைக்கிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். நாம் தவறாக விதைப்பதற்காக நம்மை சுற்றியுள்ளவர்கள் தினசரி நம்மை தூண்டிவிடுபவர்களாகவும், நம்மை தான் பெரியாள் என்பது போலவும், நம்மை ஆணவமிக்கவராகவும் மாற்றுவதற்காக நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்மை தூண்டுவார்கள். அவர்களும் அறியாமையில் இருப்பவர்கள் தான். அப்படி தூண்டுபவர்களும் அறியாமையில் செய்தாலும் அவர்களுக்கும் கர்மா உண்டு. அதனால் நாம் அதற்கு எதிர்ப்பால் நாட்டும்போது நமக்கும் அந்த கர்மா சேர்கிறது என்பதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து விதைப்பதில் மட்டும் தினசரி கவனமாக இருங்கள். என்ன விளையும் என்பதை பற்றி கவலை வேண்டாம். ஏனென்றால் விதைக்கும் போது கவலைப்படாதவன் அறுக்கும்போது கவலைப்பட்டு தீர வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் விதைக்கும் போது கவனமாக இருங்கள். அறுவடையின் போது கவலைப்பட வேண்டியதில்லை.